சோ ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நம்பர் 1 உயர்த்துகிறவர், நம்பர் 2 ஜெபத்தை கேட்கிறவர், நம்பர் 3 விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 37:17 வசனம். 37 சங்கீதம் 37:17 வசனம். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். விடுவிக்கிறார், தாங்குகிறார், விடுவிக்கிறார். இந்த வசனம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவை. நிறைய பேருக்கு தேவை. நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஆண்டுடைய பிள்ளையா வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான் இப்பவே சொல்றேன். ஆண்டுடைய பிள்ளைகளா சாட்சியா வாழ்றது ரொம்ப கடினமான காரியம். ஆனா நீங்க வாழ்ந்து பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் என்னைக்குமே அப்படிப்பட்டவங்களை, அவரை நோக்கி கூப்பிடுறவங்கள அவரு தள்ளி விட்டதே கிடையாது. அவர் தாங்குகிற தேவனா இருக்கிறார், விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். மூணாவது ஆசீர்வாதம், விடுவிக்கிற தேவன், நம்மளை தாங்குகிற தேவனா இருக்க, விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். சோ ரொம்ப ஒரு அழகான வசனம் இது. அதே மாதிரி தாங்குகிறவர். 4வது காரியம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 37, 34, 17 37வது அதிகாரம் 37:17 தான். அதுலயும் அந்த வசனத்துல அதான் சொல்லுகிறது, தாங்குகிறவர் என்று சொல்லி. ஓகே, அந்த அந்த தாங்குகிறவர் என்று சொல்ற வசனத்துக்கு 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அந்த விடுகிறார் என்ற வசனத்துக்கு தான் நான் இதை சொல்றேன். சோ முதல் 37:17 சொன்னேன். அதுல 34:17 வசனம். இதுல விடுவிக்கிறவர், 4வது காரியம் விடுவிக்கிறவர் அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். உபத்திரவம் பிரச்சனை நிறைய பேர் டெய்லி சொல்லுவாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இவ்வளவு துன்பங்களா இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி தாங்கி போறது அப்படின்ட்டு கவலையாவே உட்காந்துப்பாங்க. ஒரு சிப்பு காஃபி குடிச்சா கூட அந்த நேரத்துல கூட அவங்க எவ்வளவு யோசிக்கணுமோ அதை யோசிப்பாங்க. சாப்பிடும் போது யோசிப்பாங்க, தூங்கும் போது யோசிப்பாங்க. தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, இதை யோசித்து எனக்கு தலை வலிக்குதுன்னு. அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீங்க வரும்போது 17வது வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும், கொஞ்சம் உபத்திரவம் சொல்லல, 50% ஆஃப் தி உபத்திரவம் சொல்லல, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமேன். நீங்க 4வது காரியம் தான் சங்கீதம் 37:17 வசனத்தும் நம்ம பார்த்தோம். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். சோ நம்பர் 1 பார்த்தோம், உயர்த்துகிறவர். 2வது பார்த்தோம், ஜெபத்தை கேட்கிறவர். 3வது காரியம் விடுவிக்கிறவர். 4வது காரியம் தாங்குகிறவர். சோ தாங்குகிற தேவன், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம்.